ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கூப்பா கிருஷ்ணன், அதை தாண்டி லயோலாமணி அவர்களுடைய வரிசையில கரூரினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் இருக்கார் இல்லையா, அவருக்கும் வாரிய தலைவர் பதவியை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாரா விஜய். ஆனா வாரிய தலைவர் பதவியை வாங்கிட்டோம் அப்படின்னா எம்எல்ஏ எம்பி சீட்டுகள் என்ன ஆகும் அப்படின்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் அவர்களே கொடுக்கறத எப்படி வேணான்னு சொல்றது அப்படின்ற குழப்பத்திலேயே இருக்காரா அண்ணன் மதியழகன் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன நடக்குது கரூரை சுத்தி, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேக்கால இணைஞ்சிருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல தாவேக்காவனுடைய அடுத்த புள்ளியா யார் முன்னிறுத்தப்பட போறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா தாவேக்காவுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியில் ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே தாவேக்காவுடைய ஒரு ரொம்ப பெரிய ஒரு மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னா அது கரூர் ஸ்டாம்பேட் அப்படின்னே சொல்லலாம். இப்ப வரைக்குமே பார்த்தோம்னா விஜய் இருக்கார் இல்லையா, போகக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங்லயுமே கரூர் சம்பவத்தை எல்லா இடங்கள்லயுமே தொடர்ந்து குறிப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காரு. எழுந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா உடனடியாக கைது செய்யப்பட்டவர் கரூரினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த மதியழகன் அப்படின்னு தான் சொல்லணும். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதியழகன் கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறமா கோர்ட்ல ஆஜர்படுத்தப்படுறாரு. இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஃபேமிலியை நேரவே வர சொல்லி மீட் பண்ணி தைரியம் கொடுத்திருந்தாரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கத்துல இந்த சம்பவம் நடந்தது ஒரு ரொம்ப பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்தாலும் lost his life in this tragic incident. நமக்காக உழைச்ச ஒருத்தர் உள்ள போயிட்டாரே அப்படின்ற அந்த ஒரு சென்டிமெண்டல் டச் மதியழகன் மேல விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவருக்காக யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்காக அவங்க இதை பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அதனாலதான் குஷி ஆனந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருக்கான ப்ரொமோஷன்ஸா இருந்தாலும் சரி, அதை தாண்டி விஜய் அவர்களை முன்னிறுத்துறதா இருந்தாலும் சரி, குஷி ஆனந்த் பல இடத்துல செஞ்சதுனால இவ்வளவு பெரிய உயரத்துக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறமும் விடாம குஷி ஆனந்துக்கான அங்கீகாரத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல நம்மளால ஒரு பையன் ஜெயிலுக்கு போயிட்டாரு, நம்மளால ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மதியழகன் மேல ஒரு சென்டிமெண்டல் டச் வருது. அதனால ஃபேமிலியை கூப்பிட்டு அனுதாபம், அதை தாண்டி தைரியம் இதெல்லாம் சொன்னதோட மட்டும் இல்லாம எலெக்ஷன் டைம்ல கரூர்லயும் மதியழகனுக்கு சீட்டு கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். சோ போட்டி போட்ட மதியழகனால ஜெயிக்க முடியல, எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் ஜெயிக்கிறாரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் கட்சிக்காக உழைச்சிருக்காங்க அவங்கெல்லாம். சோ அவங்கெல்லாம் எலெக்ஷன்ல ஜெயிக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் தாய் தந்தை இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம அங்கீகாரம் கொடுத்துடணும், அவங்களை ஏதாவது ஒரு விதத்துல சேஃப் பண்ணிடணும், சேஃப் ஜோனுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. அதனுடைய விளைவாதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டமன்ற சீட் மறுக்கப்பட்ட லயோலாமணி இருக்கார் இல்லையா. சோ படங்கள்ல சில வரிகளை சொல்லுவாரு, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து ரமேஷ் அண்ட் லயோலாமணி ரெண்டு பேரும் தான் பெரும்பாலும் ஊடகங்கள்லாம் தாவேக்காக பேசிட்டு இருந்தாங்க. நாளைய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு வணக்கம். ரமேஷுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியில சீட்டு கொடுக்கப்பட்டு அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி இப்ப இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சரா இருக்காரு. கந்தமாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான நிலம் தொடர்பாக
பல்வேறு பொய்யான செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி. ஆனா அதே டைம்ல தாவேக்காக பேசின லயோலா மணிக்கு சீட்டு கூட கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவர் அங்கீகரிக்கிற விதமா தான் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவரா அவருக்கு பதவியும் கொடுக்கறாங்க. பாசத்திற்குரிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த வரிசையில தான் இப்ப மதியழகனுடைய பெயரையும் விஜய் டிக் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் எம்எல்ஏ சீட்லாம் கொடுத்து அவர் தோத்து இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்ககிட்ட சொன்னதோட மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு வாரியத்தினுடைய தலைவர் பதவியும் மதியழகனுக்கு கொடுக்கறதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காரு. ஸோ வாரிய தலைவர் பதவி அப்படின்னாலே வந்துட்டு எம்எல்ஏக்களுக்கு நிகரான பதவி, அரசு முத்திரையோட காரு பங்களா, அதை தாண்டி வந்துட்டு ஆபீஸ் அசிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு பல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னாலும் அது எம்எல்ஏ பதவி இல்லையே அது அப்படின்றது வந்துட்டு ஒரு பக்கம் உறுத்தலா இருக்கான். சோ அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ள வந்திருக்கிறதுனால அவர் ஆல்ரெடி ஜெயிச்சு எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ எப்ப இடைத்தேர்தல் வந்தாலும் கரூரை வந்துட்டு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் அடுத்து 29ல வர இருக்கக்கூடிய எம்பி எலெக்ஷன் இருக்கு இல்லையா, சோ அதுலயாவது சீட்டு கொடுத்து எம்பி ஆக்கிடலாமே, நம்மளை எம்பி ஆக்கியிருக்கலாமே அப்படின்ற ஒரு மன உறுத்தல், ஒரு மன குமுறல் மதியழகன் அவர்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் வந்துட்டு வாரிய தலைவர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டாலும் கூட அது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பதவி கிடையாது அப்படின்றதும் ஒரு பக்கம் குமுறலா இருக்கான். ஆனா இதை வந்துட்டு எப்படி தலைமை கிட்ட போய் சொல்றது? ஏன்னா தலைமையா பார்த்து, அதுவும் தலைவரா பார்த்து வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பேரை டிக் அடிச்சு அவர் தமிழ்நாட்டில் இந்த முக்கியமான வாரியத்தினுடைய தலைவர் பதவி இருக்கு இல்லையா, தலைவர் பதவியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குமுறலும் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் மத்தியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பாத்தீங்களா எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தோடனே வந்துட்டு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப உங்களுக்கு இப்ப வாரிய தலைவர் பதவி அப்படின்றது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து எம்ஆர் விஜயபாஸ்கருடைய கண்ட்ரோல்ல ஆட்டோமேட்டிக்கா கரூர் போயிடும். கரூருடைய முகமா எம்ஆர் விஜயபாஸ்கர் மாறிடுவாரு. அடுத்து அசைக்க முடியாத எம்எல்ஏவாகவும் விஜயபாஸ்கர் தான் வருவாரு. நீங்க வாரிய தலைவராக தான் இருப்பீங்க, ஆனா எம்எல்ஏ ஆயிட்டார்னா விஜயபாஸ்கர் வைக்கிறது தான் இங்க சட்டம்னு மாறிடும். அதனால எதையும் யோசிக்காம தலைமை கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியழகனுடைய ஆதரவாளர்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். தலைமை கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பதவியை எப்படி வேணான்னு சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம விழிபிதுங்கிக்கிட்டு இருக்காராம் அண்ணன் மதியழகன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கட்சிக்காக உழைச்சிருந்தாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாரிய தலைவர் பதவி அப்படின்றது இருக்கு இல்லையா, சோ இப்போதைக்கு கைக்கு வர பதவியை வேணான்னு சொல்றதா இல்ல எதிர்காலத்துல எனக்கு எம்பி சீட்டு கொடுங்கன்னு சொல்லி உரிமையோட கேட்கறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லி சிக்கி இருக்காராம் மதியழகன். சோ மதியழகனுடைய இந்த சுச்சுவேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை. மட்டமாமே